வணக்கம். இரவு நேர பிரதான செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில். முதலில் தலைப்பு செய்திகள். அரச வைத்தியர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அத்தியாவசிய பொருட்களின் விலையில் மாற்றம், வெளியான அறிவிப்பு. சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றவுள்ளோருக்கு வெளியான அறிவிப்பு. இந்தியா மகா கும்பமேளாவில் கூட்ட நெரிசல், பலர் பலி, நூற்றுக்கணக்கானோர் படுகாயம். இனி விரிவான செய்திகள். அரசு வைத்தியர்களின் அலுவலக நேரத்துக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் அறுவை சிகிச்சைகளுக்காக வைத்தியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க ஜனாதிபதி நிதியம் முடிவு செய்துள்ளது. 2025ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி நிதியத்தின் நிர்வாக குழு நேற்று முதன்முறையாக கூடிய போது இந்த முடிவை எடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி நிதியத்தின் நன்மைகளை மேலும் வினைத்திறனாக்குவதற்கான திட்டங்களை தயாரிப்பது மற்றும் தற்போதுள்ள பிரச்சினைகளை கண்டறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை வழங்குவது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது. அத்துடன் அரசாங்க வைத்தியசாலைகளில் அறுவை சிகிச்சைகளுக்காக காத்திருப்போர் பட்டியலில் காத்திருப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருவது குறித்தும் விவாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அதற்கான ஒரு தீர்வாக அலுவலக நேரத்துக்கு பிறகு அறுவை சிகிச்சைகள் செய்வது குறித்தும் அவற்றை செய்யும் வைத்தியர்களுக்கு ஜனாதிபதி நிதியிலிருந்து ஊக்கத்தொகை வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் பிரதமர் கலாநிதி கருணி அமரசூரிய, சபாநாயகர் கலாநிதி ஜகத் விக்ரமரத்ன, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச, ஜனாதிபதி நிதியத்தின் செயலாளர் ரோஷன் கமக்கே உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டுள்ளனர். நுகர்வோர் விவகார அதிகார சபை பல அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலை வரம்புகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி வெள்ளை முட்டை, பால்மா, கோதுமை மா, சீனி, பருப்பு, உருளைக்கிழங்கு உள்ளிட்ட 22 பொருட்களுக்கு மொத்த மற்றும் அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு நிர்ணயிக்கப்பட்ட விலைகள் 27/1/2025 முதல் 20/2/2025 வரை நடைமுறையில் இருக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கமைய வெள்ளை முட்டையின் விலை 28 முதல் 35 ரூபாவாகவும், 400 கிராம் பால்மாவின் விலை 870 முதல் 1000 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் கோதுமை மா 155 முதல் 163 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோகிராம் வெள்ளை சீனி 228 முதல் 245 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் பருப்பு 275 முதல் 293 ரூபாவாகவும், 1 கிலோகிராம் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு 160 ரூபாய் முதல் 180 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் 1 கிலோகிராம் வெள்ளை அரிசி 210 ரூபாய் முதல் 220 ரூபாவாகவும், உள்ளூர் அரிசி 220 முதல் 230 ரூபாவாகவும், இறக்குமதி செய்யப்பட்ட 1 கிலோகிராம் அரிசி 210 ரூபாய் முதல் 220 ரூபாவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதார சாதாரண தர பரீட்சைக்கான நேர அட்டவணை வெளியாகியுள்ளது. இதனை பரீட்சைகள் திணைக்களத்தின் பரீட்சை ஆணையாளர் நாயகம் HJMC அமிர்த ஜெயசுந்தர வெளியிட்டுள்ளார். அதன்படி மார்ச் 17ஆம் தேதி முதல் மார்ச் 26ஆம் தேதி வரை சாதாரண தர பரீட்சை நடைபெற உள்ளது. இதேவேளை பரீட்சை தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு 1911 அல்லது 0112784208 அல்லது 0112784537 அல்லது 0112786616 ஆகிய தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக தொடர்பு கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இனி வெளிநாட்டு செய்திகள். இந்தியாவின் மகா கும்பமேளா கொண்டாட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கடந்த ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பமாகியது. 40 நாட்கள் நடைபெறும் இந்த நிகழ்வின் போது 3 நதிகள் கங்கை, யமுனை, சரஸ்வதி சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராட உலகம் முழுவதும் இருந்து கோடிக்கணக்கான
பக்தர்கள் படையெடுத்த வண்ணம் உள்ளனர். இதுவரை 15 கோடி பேர் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று தை அமாவாசையை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் புனித நீராடி வருகின்றனர். இதில் கூட்ட நெரிசலில் சிக்கி 31 பேர் உயிரிழந்துள்ளதோடு 200க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றதாக தகவல் வெளியாகி உள்ளதுடன் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை காலை 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.